கிளம்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்களாங்க. எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோம்னு பார்த்தீங்களாங்க, நாங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறோங்க. எங்கள் அப்பா ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். எல்லாம் வந்து பார்த்தீங்களா, பெட்ஷீட்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டோம். எல்லாத்துக்கும் பேக்கிங் பண்ணவும் இதுக்கே டைம் சரியாக இருந்ததுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள். 1 மந்த்துக்கு அப்புறம் கிளம்புறோம் வெளியில். இவங்க எல்லாம் இட்லி எடுத்து பேக் பண்ணிக்கிட்டோங்க. ஒருத்தருக்கு பிடிச்சது கார சட்னி வேணும்னாங்க, ஒருத்தர் வந்து சாம்பார் வேணும்னாங்க. அதோடு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். பேக் பண்ணி வச்சுட்டு எக்மோருக்கு போயிட்டோமா. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பண்ணுறதுனால எல்லாம் ஒரு வித்தியாசமாக கிடக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களாங்க. அங்கங்கே மேடும் பள்ளவுமா ஒரு இது இல்லாமல் பாருங்கள். இனியாயிட்டாலாம் ஒரே கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டாளுங்க. ரொம்ப வெயில் வேறுங்க, தாங்க முடியல. ட்ரெயினில் லைட்டு கூட போடாமல் இருந்தாங்களா. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் பொறுத்து போகலான்னு ஏறிட்டோங்க. அதோட என் தங்கச்சி மருதாணி அரைச்சிட்டு இருந்தாலா, எல்லோரும் மருதாணி வச்சு ஒரு அலப்பறையை பாருங்க வச்சு. அதுவும் அவ்வளோ சீக்கிரம் செவந்து போச்சுங்க. சூப்பராக இருந்தது பார்த்தீங்களாங்க. அதோட நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் காலையில் விடிஞ்சு வந்துருச்சுங்க. எடுத்துகிட்டு ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 500 ரூபாய் கேட்டாங்க. ஆட்டோ பிடிச்சி போனால் அந்த ஏரியாவில் ப்ளசண்டிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குமான்னு. எவ்வளோ இயற்கை காட்சி நம்ம வரைஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களாங்க. அந்த படம் வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருந்தது இந்த ப்ளசண்டிங்கான ஒரு மூமெண்ட்ஸு. நம்ம காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் இது எவ்வளோ சூப்பராக. நம்ம ஊருக்கும் காலையில் வந்து சேர்ந்துட்டோமா. காலையில் வந்தோடனே எல்லாம் ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம ஊரோட ஸ்பெஷல் என்னென்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன மெயின்னா பால்கோவா. திருநெல்வேலினா அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா. இதுதானங்க மெயினு. நம்ம ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்போ உள்ள கிராமம் தான் நம்ம குன்னூர் புதூர்னு சொல்லுவாங்க. புதூர்னு ஒரு கிராமம். அதில் காளியம்மன் கோயிலில் வைகாசி பொங்கல் தான் வச்சுருந்தாங்க. அந்த பொங்கலில் சாயங்காலம் நம்ம விளக்கு பூஜை வச்சாங்க. அந்த விளக்கு பூஜையில் பண்ணாங்க பாருங்கள் எங்கள் பிள்ளைங்க. நாங்கள் வந்து பெரியவங்களுக்கு விளக்கு பூஜைன்னு சொல்லி 4 பேருக்கு சீட்டு வாங்கியிருந்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸ் பண்ண வளப்பறை இருக்குது பார்த்தீங்கன்னா, நாலனும், அதாவது என் தம்பி பிள்ளைங்க என் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நான் தான் விளக்கு பூஜை பண்ணுவேன்னு ஒரே அலப்பறங்க. அதோட என்ன ஆச்சுன்னா, என் பிள்ளைங்க 2, என் தங்கச்சி பிள்ளைங்க என் தம்பி பிள்ளைங்க எல்லாம் உட்காந்தாச்சு. என் பொண்ணு பாருங்க பெரிய உட்கார முடியல மேடமுக்கு, பெரிய மேடமுக்கு. அதோட என்னாச்சு, நான் தான் பாருங்க கற்பூரம் காட்டுறதும் மகிழ்ச்சிலாம் அலப்பறங்க. சாமியை கும்பிடவும் நல்லா ஒரு விளக்கு பூஜையை பண்ணாங்க. பண்ணுறதுக்குள்ளே எங்கள் மதுமிட்டா பட்டுட்டா பாருங்க, படாத பாடுபட்டுடுச்சுங்க. வந்து நைட்டெல்லாம் சாமி ஆடுவாங்கங்க. நைட்டு வந்து காளியம்மன் வந்து ஊர்வலம் வரும். அதோட எங்கள் சின்னம்மன் கோயில், எங்கள் காளியம்மன் கோயில் பக்கத்துலேயே சின்னம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த சாமிக்கும் அதுதான் படைப்பாங்க. நல்லா சாமி ஆடுறாங்கங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஐயனார் சாமி, அதாவது கருப்பசாமிலாம் அவ்வளோ ஆவேசமாக ஆடிட்டு வந்தாங்க. முளைப்பாரி தூக்கிட்டு நல்லா எல்லாம் பாருங்கள். பசங்களாம் ஒரே கையை காட்டிட்டு. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.